தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சென்னை மாவட்ட ஆட்சியரக வளாகத்தில் உள்ள 3வது சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், அங்கு இருக்கக்கூடிய நிலை என்ன, இந்த வழக்கின் பின்னணி என்ன, இது தொடர்பாக விளக்கி கூறலாம். நவீன் வணக்கம். அதாவது அண்மையில் நடைபெற்று முடிந்த இந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது அதிமுக சார்பில் மத்திய சென்னை தொகுதி வேட்பாளராக போட்டியிட்ட வேட்பாளருக்கு ஆதரவாக அதிமுகவின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டார்கள். புரசைவாக்கத்தில் நடைபெற்ற இந்த பிரச்சார கூட்டத்தில் அப்பொழுது திமுக வேட்பாளராக போட்டியிட்ட வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக இங்கு இந்த மத்திய சென்னை தொகுதியின் வேட்பாளராக செயல்பட்டிருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டும் அவர் தொகுதி மேம்பாட்டு நிதியை முழுமையாக செலவிடவில்லை என்று பத்திரிகைகளில் வந்த செய்தி ஒன்றை மேற்கோள் காட்டி அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டார்கள். இந்த பிரச்சாரத்தில் தனக்கு எதிராக அவர் பேசியிருக்கிறார். அவர் பேசியது தவறான ஒன்று என கூறிதான் திமுகவின் தற்போதைய மத்திய சென்னை தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தயாநிதி மாறன் சென்னை எழும்பூரில் உள்ள நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு அவதூறு வழக்கில் நடந்த போது அப்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நேரில் ஆஜராகியிருந்தார்கள். அதன் பிறகு அந்த வழக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்களுக்கான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது. அதன் வழக்குதான் தற்போது இன்று விசாரணைக்கு வந்திருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள 3வது மாடியில் உள்ள 3வது சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெறக்கூடிய இந்த வழக்கில் ஆஜராவதற்காக சற்று முன் அதிமுகவின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேரில் ஆஜராகி இருக்கிறார்கள். அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இந்த அவதூறு வழக்கில் ஆஜராகிறார்கள் என்பதற்காகவே அவர்களை வரவேற்பதற்காக அதிமுகவின் வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் இன்பதுரை உள்ளிட்ட வழக்கறிஞர் பிரிவினர், அதே போன்று மாவட்ட கழக செயலாளர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவருமே திரண்டு நின்று தற்போது அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு அவர்களுக்கு வரவேற்பு அளித்திருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து 3வது நீதித்துறை நீதிபதி ஜெயவேலு முன்பு தற்போது இந்த அவதூறு வழக்கில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆஜராகி இருக்கிறார். நவீன், விவரங்களுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.